நாட்டில் விரைவில் வீசப்போகும் மிகப்பெரிய புயலில் மோடி ஆட்சி தூக்கி எறியப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, மத்தியில் தற்போது மோடியின் பெயரில் அதானி அரசு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சாலை, உள்கட்டமைப்பு, விமான நிலையம் என அனைத்தையும் அதானியிடம் கொடுத்துவிட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து தான் நாடாளுமன்றத்தில் பேசியதும் தனது மக்களவை உறுப்பினர் பதவியும் அரசும் இல்லமும் பறிக்கப்பட்டதாக கூறினார். தமிழ் மொழி மீதும் தமிழ் வரலாற்றின் மீதும் பிரதமர் மோடி தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, பெரியார், காமராஜர், அண்ணா, கருணாநிதி ஆகியோர் வெறும் அரசியல் தலைவர்கள் அல்ல, மக்களின் குரல் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 83% இளைஞர்கள் வேலையின்றி தவித்து வருவதாகவும், பாஜக ஆட்சியில் தினசரி 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் மகளிருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். In India, and this Narendra Modi is going to be ejected from the government. நரேந்திர மோடி அவருடைய அரசு போக வேண்டிய நேரம் இது. I say Narendra Modi, but actually it is Adani government. It should be called the Adani government, not the Narendra Modi government. இது நரேந்திர மோடியினுடைய அரசு அல்ல, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது அதானியினுடைய அரசு. Because anyway all the work is done for Adani. காரணம், நரேந்திர மோடி எல்லாவற்றையும் அதானிக்காகவே செய்து கொண்டிருக்கின்றார். Whenever he wants anything, whether it is an airport, a port, highway, infrastructure, a mine, whenever he wants something, somehow the government of India just gives it to him. நேபாள் சாலைகள், துறைமுகம், அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் விமான நிலையம் போன்றவற்றை அவர் விரும்பினால் அதானிக்கு உடனே நரேந்திர மோடி அவர்கள் தந்து விடுகின்றார். He wanted the Bombay airport. The owners of the Bombay airport got a CBI inquiry, and a few weeks later they handed the airport over to Mr. Adani and the CBI inquiry disappeared. பம்பாய் ஏர்போர்ட் விமான நிலையம் ஒருவர் கையில் இருந்தது. அதை அதானி விரும்பினார். சில மாதங்களுக்குள் அவர் அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. So anything he wants, he just gets. முன்னதாக பொதுக்கூட்டத்திற்காக கோவை விமான நிலையத்திலிருந்து வந்த ராகுல் காந்தி காரை நிறுத்தி சாலையோரம் இருந்த இனிப்பகத்திற்கு சென்றார். அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்காக இனிப்பு வாங்கிய ராகுல் காந்தி இனிப்பு ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.